ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், மாலை வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. இது இவ்வளோ பஜ்ஜி நான் சாப்பிடுவேனா என்னன்னு தெரியல. எனக்கு பஜ்ஜினாலே பயம். கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, பிபி கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால. பட் பிள்ளைங்களுக்காக ரெடி பண்ணேன். பிள்ளைங்க வேண்டாமா, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதனால நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் பஜ்ஜி, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வந்திருக்கா பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். பஜ்ஜி ரெடி, கூட காஃபி, சுட சுட காஃபி. வாங்க காஃபி குடிக்கலாம். யாருக்கெல்லாம் பஜ்ஜி பிடிக்கும்? பஜ்ஜி கூட சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் பிள்ளைங்க வந்து தேங்காய் சட்னி வேண்டாமானுங்க, நெஞ்சு மல்லி நிற்குதுமா சில நேரங்களில் அப்படி சொல்லுவானுங்க. சரி, ஈவினிங் டைம் வேண்டாம்ன்ட்டு கேச்சப் கூட, அது கேச்சப் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு, கேச்சப் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால அது ஹாட் அண்ட் சோர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேச்சப் இது, அந்த கேச்சப் இது ஹாட் அண்ட் சோர். கொஞ்சம் என்ன சொல்ல, கொஞ்சம் காரமாக இருக்கும். புளிப்பு காரம் சேர்ந்துருக்கும். அதை நான் செஞ்சுருக்கேன். மீன்ஸ் அந்த இது வந்து நான் வாங்கினேன் கடையில். கேச்சப் வந்து கடையில் வாங்கினது. பஜ்ஜி வந்து வீட்டில் பண்ணினது. காஃபி ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுங்கள். என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸில்? எல்லோரும் டீ காஃபி ஆச்சா? மெனக்கேட்டு செஞ்சேங்க. நான் மெனக்கேட்டு செஞ்சதில் உடனே சரி, நான் என்ன நினச்சேன் முன்னாடி, இந்த என்ன சொல்கிறது, மக்காசோளம் இருக்கு இல்லையா, அந்த மக்காசோளத்தை அவிச்சேன். மக்காசோளத்தை அவிச்சிட்டு அதை உதிர்த்துச்சுட்டு இந்த பஜ்ஜி சுடுற மாதிரியே பஜ்ஜி மாவு ரெடி பண்ண இல்லையா, அதில் மற்ற இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த அந்த முத்துக்கள்லாம் அதில் கொட்டி அப்படியே நம்ம வந்து அதையும் செஞ்சு சாப்பிடலாம். அது சாஃப்டாக இருக்கும். இந்த வெங்காயம் மாதிரிலாம் இருக்கும். நல்லா எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்றா. சரி, அதை செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சேன்னா. நான் ஏற்பாடு பண்ணது அதுக்கு தான். அப்புறம் வேக வச்சுருக்கேன். நான் குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன். ஜிம்முக்கு போயிருக்கானுங்க பசங்க. ஜிம்முக்கு போயிட்டு ஒரு வீட்டை சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவானுங்க. மெதுவாக வந்துட்டு சாப்பிடுவானுங்க. நான் சொன்னானுங்க, நாங்கள் கீழே போயிட்டு ஜிம்மில் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நடந்துட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் சாப்பிட்றோம்மா, அப்போ நீங்கள் சுட சுட பண்ணி கொடுங்க அப்படின்னானுங்க பசங்க. சரின்ட்டு சுட சுட பண்ணி கொடுக்குறேன். இப்போ சுட சுட பண்ணி கொடுக்க போகிறேன். இதை முன்னாடி நான் சாப்பிட்டுறேன். வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வந்து யூடியூப் வந்துட்டு யூடியூப்பில் கோடான கோடி மக்கள் இருக்கீங்க. என் உறவுகள்கிட்ட நான் டெய்லி வந்து லைவில் வரும்போது சொல்கிறேன், வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன 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 வீடியோ, சின்ன சின்ன யூடியூபருங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எத்தனையோ பேர் லைக் போட்டுட்டு போகிறீங்க. நமக்கு ஒரு அப்படியே வரும்போது சரி, அப்படியே லைக் பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் போட்டு போகலாம் இல்லையா? ஏன் அப்படி போகிற பக்கம் ஒரு லைக் போட்டுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். எல்லா யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும், என் பிள்ளைங்களுக்கும், என் அக்கா தங்கைங்களுக்கும், எங்கள் அப்பா வயசில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க, எங்கள் அண்ணன் வயசில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க, என் தம்பி வயசில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க, என் பொண்ணு, என் பேத்திலாம். இன்னும் நான் என் பையனுக்கு இன்னும் குழந்தைலாம் வரலைங்க. அதுக்காக நான் பாட்டி இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். வந்திருந்தா இருக்கும் குழந்தை. பொம்பளை பிள்ளை இருந்தால் இன்னும் 10-15 வயசுல கூட எனக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை பொண்ணு இருந்துச்சுன்னா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா 10-15 வயசுல கூட எனக்கு பொண்ணு பேர பிள்ளை இருந்திருக்கும். பட் இல்லை, அதுக்காக என்னை யாரும் பாட்டின்னு கூப்பிடக்கூடாதுலாம் நான் சொல்ல வரல. பாட்டியாகவும் நினச்சிக்கோங்க, பாட்டியா. ஏன்னா இப்போ காலேஜ் போகிற பிள்ளைங்கலாம் பாட்டின்னு சொன்னால் அப்புறம் என்ன பண்ணுறது, கூப்பிட்டு தான் ஆகணும். என் வயசில் உள்ளவங்களே என்ன ஆண்டிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, என்னை விட பெரியவங்களா இருப்பாங்கங்க, வயசானவங்களா இருப்பாங்க. நான் இன்னும் 60 தாண்டல, 60க்குள்ளே தான் இருக்கிறேன். 55 60க்குள்ளே தான் இருக்கிறேன் நான். ஆனாலும் என்ன ஆண்டிம்பாங்க. காமெடியாக இருக்கும். சரி, ஏன்னா ஃபேஷன் ஆகிப்போச்சு. யாரை பார்த்தாலும் நம்ம வயசில் ஈக்குவல் வயசில் இருக்கிறவங்கள கூட பாட்டின்னு சொல்லி கூப்பிடுறது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. சின்ன பிள்ளைங்க கூப்பிடுறது ஒரு நியாயம் இருக்கு. அப்புறம் இந்த ஒரு யங்ஸ்டர்லாம் கூப்பிடுறாங்களா, அது ஒரு நியாயம் இருக்கு. பாட்டின்னு கூப்பிட்டா ஒரு நியாயம் இருக்கு. ஆண்டின்னு கூப்பிட்டா ஒரு நியாயம் இருக்கு. என் புள்ள வயசுல இருக்கிறவங்க கூப்பிட்டா ஒரு நியாயம் இருக்கு. என் பையன் வயசுல பிள்ளைங்க கூப்பிட்டா ஒரு நியாயம் இருக்கு. அதுங்கெல்லாம் பேரப்பிள்ளையோட பேரப்பிள்ளை எடுத்திருப்பாங்க. அந்த அம்மாலாம் பேரப்பிள்ளையோட பேரப்பிள்ளை எடுத்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த பேரப்பிள்ளை, அதாவது அவங்க பேரப்பிள்ளையோட பேரப்பிள்ளை 10 வயசு இருக்கும். பேரப்பிள்ளையோட குழந்தை. இவங்க இப்போ கொள்ளுப்பாட்டியா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன ஆண்டிம்பாங்க. என்னத்த சொல்றது, சரி உலகம் அந்த மாதிரின்ட்டு. சரி, நான் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வரேன். வாங்க பஜ்ஜி சாப்பிட்லாம், காஃபி குடிக்கலாம் சுட சுட. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்ச். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.